தமிழ்நாட்டில் SIR பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும் அந்த அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இன்று தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் வீடுதோறும் சென்று படிவங்களை கொடுத்து சரிபார்க்கும் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். பூத் ஏஜென்ட்டுகளோடு இந்த பணிகள் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் SIR பணிகள் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இருக்கக்கூடிய நிலையில் இன்று SIR பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும் அந்த அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எதிர்ப்பையும் தாண்டி பணிகளை தொடங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். வீடு வீடாக சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்களை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளின் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித்குமார் வழங்க நாம் கேட்கலாம். ரஞ்சித்குமார், விவரங்கள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி தற்போது துவங்கி இருக்கிறது. ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெறும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அதனை உறுதி செய்து வருகின்றார். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னும் அல்லது தேவைப்படும் போது வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும். கடைசியாக கடந்த 2002-2004ஆம் ஆண்டில் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணி என்பது நடந்திருக்கின்றது. இதற்கிடையில் தொடர்ச்சியான இடமாற்றம், ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்த வாக்காளர்கள் இறந்தது, உரிய வெளிநாட்டவர்களின் தவறான வருகை, அது போன்ற பட்டியலில் அதிக அளவு குறைகள் இருந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி துவங்கி இருக்கின்றது. இன்று நவம்பர் 4 முதல் வரும் டிசம்பர் 4 வரை நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு பணிகளில் ஓட்டுச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஈடுபட இருக்கின்றனர். அதன்படி ஈரோட்டை பொறுத்தவரை ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள வீடுகளில் கடந்த 2002ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் சென்று ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் இந்த படிவங்களை வழங்கி வருகின்றனர். தேர்தல் கமிஷன் வாயிலாக இந்த படிவங்கள் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் படிவத்தில் தொடர்புடைய வாக்காளரின் பெயர் மற்றும் முகவரிகள் போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றதா என்பதை உறுதி செய்த பின்னர் அந்த வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு படிவம் எண் 6 வழங்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை 50 வீடுகளுக்கு ஒரு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் சென்று இந்த வாக்காளர் திருத்த பணிகளுக்கான பட்டியலை வழங்கி வருகிறார்கள். ஈரோட்டை பொறுத்தவரை வரும் 10 நாட்களுக்குள் இந்த பட்டியல் விநியோகிக்கும் பணி நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து படிவத்தை பூர்த்தி செய்த பின்னர் ஓட்டுச்சாவடி அலுவலர்களால் மீண்டும் வீடுகளுக்கே வந்து இந்த திருத்த பணிகளுக்கான இந்த படிவங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. படிவங்களை பூர்த்தி செய்வதில் சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் அந்த படிவங்களை பெற வரும் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களிடம் இந்த பொதுமக்கள் அதை சரி செய்து கொள்ளவும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்குமார்.